தாம்பத்திய குறைவு நிமித்தம் நான் விவாகரத்து செய்யலாமா? ரொம்ப சிக்கலான கேள்வி. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பலர் இயேசு அன்பின் வடிவமாக இருக்கிறார், எங்கள் மதத்தின் அடையாளம் அன்பு என்று கூறுகின்ற பலர் தங்களுடைய குடும்பத்தில் மனைவியிடம் அந்த அன்பை காண்பிக்கிறது இல்லை. ஏன்னா பைபிள்ல பவுல் என்ற அப்போஸ்தலர் கூறுகிறார், கணவனுடைய சரீரத்தின் அதிகாரம் மனைவியிடமும் மனைவியுடைய சரீரத்தின் அதிகாரம் கணவனிடமும் இருக்கிறது. அதனால் மனைவியுடைய கடமை தன்னுடைய கணவனின் தாம்பத்திய தேவைகளை பூர்த்தி செய்வது. அதே போல கணவனுடைய கடமை தன்னுடைய மனைவியின் தாம்பத்திய தேவையை பூர்த்தி செய்வது. இதை குறிக்கோள் காட்டி கிறிஸ்தவ கணவர்கள் என்ன சொல்றாங்க? பொண்டாட்டி, உன்னுடைய சரீரத்தின் அதிகாரம் என்கிட்ட இருக்கு, அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ செய்ய வேண்டும், என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதே உன்னுடைய கடமை என்று அதிகாரம் காட்டுகிறார்கள். ஆனா வேதத்தை ஒழுங்கா வாசிச்சோம்னா பவுல் அதிகாரம் காட்டுவதற்காக அதை எழுதவில்லை. அந்த வசனத்தின் சாராம்சம் நீ என்னுடையவள் என்பதல்ல, நான் உன்னுடையவன் என்பதே. அப்போ நீங்க கேட்கலாம், இது எப்படிங்க பிராக்டிக்கலா இருக்கும்? எனக்கு ஆசைன்னு இருக்கவே இருக்காதா? அதை நான் என்னுடைய கணவனோ மனைவி கிட்டே சொல்லவே கூடாதா? எப்போதுமே அவங்களுடைய தேவைகளை மட்டும் நான் பூர்த்தி செய்ய வேண்டுமா? அன்பு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்தோம் என்றால் இது எளிமையாக இருக்கும். எல்லா மனிதனும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் அன்பாக இருக்கிறார். எல்லா மனிதனுடைய அடிப்படை தன்மை அன்பாக காணப்படுகிறது. ஒரு கடும் கொலைகாரனை நீங்க போய் ரொம்ப தோண்டி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளேயும் ஒரு அன்பு காணப்படும். இங்க பிரச்சனை எல்லாமே நம்ம மூளை. உலகத்தில் உள்ள எல்லா தீமைக்கும் காரணம் மனிதனுடைய மூளை. மனிதனின் ஆத்துமாவிலிருந்து வரக்கூடிய உண்மையான அன்பை இந்த மூளையின் தாக்கத்தால் எரிச்சல், வெறுப்பு, கோபம், அதிருப்தி என்று தவறுதலாக வெளிவருகிறது. ஆகையால் மூளையின் தாக்கத்தை அன்பிலிருந்து தவிர்த்தோம் என்றால் நாம் தூய்மையான அன்பை நம் துணையாளர்களுக்கு காண்பித்து இல்லற வாழ்க்கையில் சிறப்பை அடைய முடியும். மூளையுடைய தாக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப இயல்பு. நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகள் 3 விதத்தில் காணப்படுகிறது: சரித்திரம், சித்தம், சிந்தனை. கடந்த காலங்களில் செய்த காரியங்களினால் நமக்குள்ளிருந்து வருகிற அன்பு தாக்கப்பட்டால் அது மூளையிலிருந்து வருகிற சரித்திரத்தின் தாக்கம். இரண்டாவது, கலாச்சாரம், சமுதாயம் இவைகளின் தாக்கத்தால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய துணையாளர் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு சித்தம் கொண்டவனாக இருக்கிறான். அந்த சித்தத்தின் எதிர்பார்ப்புகளை தன்னுடைய துணையாளர் சந்திக்காவிட்டால் அவனுடைய அன்பின் வெளிப்பாட்டில் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அதுவும் மூளையினால் வருகின்ற தாக்கம். மூன்றாவது, சிந்தனை. இதுதான் நம்மளுடைய மூளையுடைய தலை சிறந்த இயக்கம். ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் தான் என்று நாம் நியாயம் தீர்ப்பதற்காக பல காரியங்களை நுண்ணியமாக சிந்தித்து நினைக்க வைக்கிறது. அதனால் உள்ளிருந்து வரக்கூடிய அன்பு இந்த 3 காரியங்களில் எவையேனும் ஒன்றில் தாக்கப்பட்டிருந்தால் அந்த தாக்கத்தை நீக்கி தூய்மையான அன்பை நம்மளுடைய துணையாளரிடம் வெளிப்படுத்தும் பொழுது நம்மை நோக்காமல் அவர்களை நோக்கி இல்லற வாழ்க்கையை அமைக்க எளிதாக அமைகிறது. நன்றி.